தமிழக அரசியல்ல இன்று தவிக மற்றும் திரு விஜய் மீது மிகவும் கூர்மையான விமர்சனங்களை முன்வைப்பவர்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு டிடிவி தினகரன் இருவரும் மிக முக்கியமானவர்கள். ஆனால் இவர்களின் விமர்சன பாணி முற்றிலும் வேறுபட்டது. இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் கையாளப்பட்டு வருகிறது. தவிகவினுடைய வெற்றியும் அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமானது அரசியல் தலைவர்களினுடைய விமர்சனங்கள். 6 மாத காலத்திற்கு திமுகவும் அதன் தலைவரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு தவிகவை பார்ப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தொனியில் திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாத காலம் கூலிங் ஜோனாக அறிவித்து விட்டார். ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியாக தவிகவினை திரு விஜய் அவர்களை தாக்குவது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு பாணியிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அரசியல் களமாக மாறியிருக்கிறது தமிழகத்தினுடைய அரசியல் களம். இதில் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய நேரடி மற்றும் தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது திரு டிடிவி அவர்கள் விஜய் மற்றும் டிவிகே மீது மிகவும் கடுமையான மொழியை பயன்படுத்தி வருகிறார். தவிக அரசு அமைக்கும் முயற்சியில் அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கிறது என்று குற்றம் சாட்டினார். அதுபோக தவிகவின் தரப்பில் ஆதரவு கடிதம் போலியாக தயாரிக்கப்பட்டதாகவும் திரு விஜய் முதல்வராக ஆகுவதற்கான ஆவண மோசடியில் ஈடுபட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசியல் களத்தில் வைத்தார். அதுபோக சமீபத்தில் தவிகவில் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருப்பதாகவும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்ததாகவும் கேள்வி எழுப்பினார். மேலும் தவிக ஆட்சியை சர்வாதிகார அரசு என்றும் விமர்சித்தார். தேர்தலுக்கு மிக முக்கியமாக அதற்கு முன்பாகவே திரு விஜயை வீட்டிலிருந்தே அரசியல் செய்பவர் என்று கேலி செய்து தனது திரைப்பட டிக்கெட் கருப்பு சந்தையிலேயே தடுக்க முடியாதவர் ஊழலை பற்றி பேசுகிறார் என்று மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உட்படுத்தினார் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அரசியல் அவர்களுடைய பாணியை பார்க்கும்போது டிடிவியினுடைய விமர்சனம் கொள்கை ரீதியை விட விஜயின் நம்பகத்தன்மையையும் தலைமைத்துவம் மற்றும் அரசியல் நேர்மையை நேரடியாக கேள்விக்குட்படுத்துவதாக வகையில் இருந்தது. திரு இபிஎஸ்ஸின் ஆட்சி செயல்பாட்டை மையமாக கொண்ட தாக்குதல்களாகவும் இபிஎஸ்ஸின் விமர்சனங்கள் பெரும்பாலும் ஆட்சி தோல்வியையும் வாக்குறுதி மீறல் மற்றும் நிர்வாகத்தினுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய குறைபாடுகளை மையமாக கொண்டவையாக இருக்கின்றன. தவிகவினுடைய அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அவர் மிக கூர்மையான விமர்சனத்தை விவசாயிகளுக்கு எதிராக தவிக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் போன்றவற்றில் தவிகவினுடைய அரசு தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தி வருகிறார் திரு இபிஎஸ் அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடந்த பல சம்பவங்களை அரசை பொறுப்பாக்கி அரசியல் அழுத்தத்தை கொடுத்து வருகிறார் திரு இபிஎஸ் அவர்கள். அவர்களுடைய அரசியல் பாணியை பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் பெரும்பாலும் விஜய் சொன்னது என்ன செய்தது என்ன என்ற கோணத்தில் தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உட்படுத்துகிறார். அதாவது நிர்வாகம் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை அடிப்படையாக வைத்து விமர்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திரு அதிமுகவினுடைய இபிஎஸ் தலைமையில். இந்த இருவரில் மிக கூர்மையாக அதிகமாக தாக்குதலுக்கு உட்படுத்துகிறவர் யார்? திரு டிடிவி தினகரனா, திரு எடப்பாடி பழனிசாமியா, விஜய் மீதும் தவிகவின் அரசாங்கத்து மீதும் அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட மற்றும் ஆக்ரோஷமான தாக்குதல்கள் என்றால் திரு டிடிவி தினகரன் ஒரு படி மேலே சென்று தவிகவினுடைய தலைவர் அவர்களையும் தவிகவினுடைய அரசாங்கத்தையும் தாக்குதலுக்கு உட்படுத்துகிறார். ஆட்சி மற்றும் நிர்வாக தோல்விகளை அடிப்படையாக கொண்ட தாக்குதல் என்றால் திரு இபிஎஸ் ஒரு படி முன்னே செல்கிறார். அரசியல் மொழியின் தீவிரத்தையும் விஜயின் நம்பகத்தன்மையையே நேரடியாக சவால் செய்வதன் விதத்தையும் பார்க்கும்போது தற்போது தவிக மற்றும் விஜயை மிகவும் கூர்மையாக விமர்சிப்பவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள்தான் அப்படிங்கிறத உறுதியிட்டு அறுதியிட்டு கூறலாம். ஆனால் எது எப்படியோ குறைந்தது அவர்கள் ஆட்சிக்கு 2 மாத டு 3 மாத காலமாக தேவைப்படும். அவர்கள் ஒட்டுமொத்தமான அந்த அரசியல் நிகழ்வுகளை தாண்டி செயல்பாடுகளுக்கும் அரசினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு துறைகளில் அவர்களுக்கான செழுமை இல்லாத காரணத்தினால் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு மினிமம் ஒரு 3 மாதமாவது அவங்கிற அந்த ஒரு கூர்மையான ஒரு மொழியாடலும் அதற்கு நேரடியாக விமர்சன கருத்துக்களை வைப்பவர்களுக்கு பதிலாகவும் கூறுகிறார்கள் தவிகவினர். எது எப்படியோ இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் இந்த கூர்மையான விமர்சனங்கள் பட்டை திட்டப்படும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றமில்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் காணொலிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.